தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/5/2023 திங்கட்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலை 11:08 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நவாம்ச ரகசியம். ஜாதக கட்டம் பார்த்துருப்பீங்க. ஒரு கட்டம் ராசி, அடுத்து பக்கத்தில் நவாம்சம்னு போட்டிருப்பாங்க. 9 அம்சமாக பிரித்தது. ஒருத்தர் என்ன அம்சத்தோட வாழ்றாருங்கிறத தெரிவிக்கிறது தான் நவாம்ச கட்டம். சில பேர் ராசியை மட்டும் பார்த்து பலன் சொல்லிடுவாங்க. பொதுவாக ராசியில் ஒரு கிரகம் கெட்டு போயிருந்தா, வலிமை இழந்திருந்தா, அம்சத்தில் பலமாக இருந்தால் நல்ல பலன் நடக்கும். ராசியில் வலிமை இழந்திருந்ததில் பலமாக இருந்தால், அதே நேரம் ராசியில் உச்சமாக இருந்து அம்சத்தில் நீச்சமாக இருந்தால் பலன் கொடுக்காது. நவாம்சம்ங்கிறது ஒரு பெரிய அந்த கட்டத்தில் மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கி இருக்கு. என்ன நவாம்சம் இருக்கோ அந்த நவாம்சத்துக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்குமா? என்ன ஒருத்தர் என்ன அம்சத்தோடு வாழ்கிறாரு. சில பேர் பாருங்கள், மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பாங்க. சில பேர் மிகப்பெரிய அளவில் புகழ் கொடி நாட்டி இருப்பாங்க. சில பேர் மிகப்பெரிய கவிஞராக இருப்பாங்க. சில பேர் மிகப்பெரிய மருத்துவர்களாக இருப்பாங்க. சில பேர் மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் அந்த நவாம்சம் நல்ல பலன் இருந்தால் அவருடைய வாழ்க்கை அம்சமாக இருக்கும். சில பேர் பார்த்தோன்னு சொல்கிறான், நல்லா அம்சமாக இருக்கீங்களே அப்படிங்கிறோம். அது மாதிரி நவ அம்சம், நவம்னா 9ன்னு அர்த்தம். அப்படி 9 அம்சமாக பிரித்தது. அதில் விருச்சிக லக்னம் நவாம்சத்தில் இருந்தால் அவர் எப்படி இருப்பார்? நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அந்த சுய ஜாதகத்தில் ராசி அம்சம்னு கட்டம் இருக்கும். அம்ச கட்டத்தில் என்ன லக்னம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ ராசியில் கடக லக்கணம் இருக்கலாம், அம்சத்தில் விருச்சிக லக்கணம் இருக்கும். ராசியில் மேஷ லக்கணம் இருக்கலாம், அம்சத்தில் அது கன்னியா லக்கணம் இருக்கலாம். அம்ச லக்னத்தை பார்க்கணும். அம்ச லக்னத்தில் விருச்சிகம்னு இருந்தால் எப்படிப்பட்டவருங்கிறது புராதன காலத்தில் ஒரு அழகான கவிதை சொல்லியிருக்காங்க. விருச்சிகமே நவாம்ச லக்னம் ஆனால் விடாமுயற்சி உடையவனாம் விக்கிர மாதித்தன் போல் பிறர் போற்றும் செயல் வீரன் பிரச்சனையை தீர்த்து வைப்பான். அரைகுறையாய் எதனையும் தான் விட்டு வைக்க அஞ்சிடுவான். கொஞ்சி மிக பேசும் தன்மை நிறைவாக பெற்றிடுவான். நீதிக்கு முக்கியத்தை வழங்கும் மேதை சீர்திருத்தவாதியவன். செய்தொழில் வருமானம் ஓரளவேதான். கூர்மதியால் 30ஆம் அகவைக்கு மேல் குன்றனவே புகழ் பெறுவான் பொருளும் சேர்ப்பான்னு அந்த பாடல் இருக்கு. அதாவது விருச்சிகம் நவாம்ச லக்னமாக இருந்தால் 30 வயதுக்கு மேலே தான் அவனுக்கு யோகம். அதுக்கு முன்னாடியெல்லாம் அவன் சேர்க்கிற வருமானம் மிக குறைவாக இருக்கும். வாழ்க்கை தரத்துக்கு போதுமானதாக இருக்காது. ஆனால் விடாமுயற்சி இருக்கும். விடாமுயற்சியே வெற்றிக்கு வித்திடும்னு எந்த நேரமும் சிந்திச்சுக்கினே இருப்பார். விடாமுயற்சியோடு இருப்பாராம். விக்கிரமாய்த்தன் மாதிரி நல்ல பிறர் போற்றுகின்ற செயல் வீரனாக வருவாராம். பிரச்சனைகளை மற்றவருடைய பிரச்சனையை அவன் தீர்த்து வைப்பார். ஆனால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். எந்த வேலையும் அரைகுறையாக செய்ய மாட்டார். வெட்டிக்கணுமானா கட்டிக்கணும் வந்துருவாருங்கிறாங்கல்ல, அப்படி கொஞ்சி மிக பேசும் தன்மை. யாரோட பேசுகின்ற பொழுது பணிவாக இருப்பார். துணிவும் அவற்றை இருக்கும், பணிவும் அவற்றை இருக்கும். அரக்க குணமும் இருக்கும், இரக்க குணமும் இருக்கும். அப்படிப்பட்டவர் நீதிக்கு முக்கியத்துவத்தை வழங்குவார். நிதிக்கு முக்கியத்துவம் வழங்காமல் நீதிக்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற மேதையாக இருப்பாராம். அதே நேரத்தில் செய்தொழில் எல்லாம் வருமானம் சிறப்பாக இருக்கவும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு மேல், அதாவது அகவை 30க்கு மேலாம் கூர்மதியால் 30ஆம் அகவைக்கு மேல் குன்றனவே புகழ் வருவான் பொருளும் சேர்ப்பான்னு முடியுது. கூர்மதியால் என்ன மதினா நம்முடைய அறிவாற்றல் மதி. மதி நல்லா இருந்தால் தான் மதிப்பும் மரியாதையும் உயரும். அப்படி கூர்ந்த மதியினாலே, கூர்ந்த புத்தியால் 30ஆம் அகவைக்கு மேலே அந்த விருச்சிக லக்னத்தில் நவாம்சமாக கொண்டவர்கள் நல்ல நிலைக்கு வருவார்கள்ங்கிறத அந்த பாடம் தெரிவிக்குது. இப்படி 12 லக்னங்களுக்கும் உரிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிக்கின்ற நாள். இந்த திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். கல்யாண கனவுகள் நனவாகும். உத்தியோகத்தில் விரும்பிய இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். அதே நேரத்தில் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருக்கின்றது. சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். சுப செய்திகள் வீட்டை முற்றுகையிடப் போகின்றன. கல்யாண கனவுகள் நனவாகும். பெற்றோர்களின் மணிவிழாக்கள், பிள்ளைகளின் மனவிழாக்கள், காதுகுத்து விழாக்கள் போன்றவைகள் எல்லாம் அடுத்தடுத்து நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். இந்த நாள் சிறப்பான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேறும். விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கலாம். சலுகைகளும் உண்டு. அரசியல்வாதிகளாலும் அனுகூலங்கள் உண்டு. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் மிக இனிய நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் சனியின் பார்வை இருப்பதால் சிரமங்களும் சிக்கல்களும் வரலாம். குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றே சொல்லலாம். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தலாம். பணிபுரியும் இடத்தில் சில தொல்லைகள் வந்து அகலும். வேலையிலே நீங்கள் புது வேலைக்காக முயற்சி செய்ய முன்வருவீர்கள். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது நினைத்த சில பணிகள் தாமதப்பட்டு தான் முடியும். எனவே அதற்காக நீங்கள் தளர வேண்டாம். பொதுவாக இன்று கிழமை திங்கட்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலை 11:08 வரை இருக்கிறது. எனவே இன்று நீங்கள் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே சனி, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. ஆரோக்கிய தொல்லை ஒருபுறம் இருக்கும். எடுத்த காரியங்கள் செயல்பட முடியவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். பக்கத்தில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். அலுவலகத்தில் கூட வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் கூட எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. பதவி உயர்வு வருகிறது என்று சொல்வார்கள். இதை வராமல் கூட அது தடையாகவும் இருக்கலாம். என்ன இருந்தாலும் இது போன்ற நாட்களில் மிகவும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். பொறுமையோடு இருந்தால் இந்த பெருமை சரிந்த நாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தெய்வ வழிபாட்டால் திருப்தி காண வேண்டிய நாள். திட்டமிட்ட காரியங்கள் சில திசை மாறித்தான் செல்லும். உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கலாம். யாருக்கேனும் நீங்கள் பொறுப்புகள் சொன்னால் மாட்டிக்கொள்ள நேரிடும். நீங்கள் பணப்பொறுப்புகள் எதுவும் சொன்னால் சிக்கல்கள் உருவாகலாம். உடன் இருப்பவர்களாலும் உடன்பிறப்புகளாலும் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம். 8லே குரு இருக்கின்ற பொழுது எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பயணங்களால் கூட அலைச்சல்கள் ஏற்படும். தவிர ஆதாயம் கிடைக்காது. துலாம் ராசி நேயர்களே, விடாமுயற்சிக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள். வீண் படிகளிலிருந்து விடுபடுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். அரசு வழி வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடலாம். புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதுவும் கிடைக்கலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சொத்துக்கள் வாங்கினால் வில்லங்கம் பார்த்து வாங்க வேண்டும். பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். உத்தியோகத்தில் கூட நீங்கள் மிக அற்புதமாக வேலை பார்த்தால் கூட திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகலாம். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதில் கூட கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். என்ன இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் தேவை. வழிபாடுகள் வளர்ச்சி கூட்டும். குலதெய்வ வழிபாடு குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும். உங்களுக்கும் நன்மைகளை வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கும் நாள். தக்க தருணத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். பிறர் செய்யும் தவறுகளுக்கு இதுவரை நீங்கள் பொறுப்பாகி இருந்த சிக்கல்களிலிருந்து இப்பொழுது விடுபடுவீர்கள். கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் அப்போதைக்கப்போது தலை தூக்கலாம். மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படும். 7லே சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். சூரிய பலம் நன்றாக இருக்கின்றது. எனவே அரசு வழியில் உள்ளவர்கள், அதாவது அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுடைய உதவியோடு ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு நடைபெறும். மகர ராசி நேயர்களே, 2லே சனி இருக்கின்றார். 7லே செவ்வாய். 7ல் செவ்வாய் இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே கொஞ்சம் குணத்தில் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். கோபத்தோடு நீங்கள் இருப்பதன் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளையும் இழக்க நேரிடும். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடலாம். 4லே குரு இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. பணிபுரியும் இடத்தில் பதற்றத்தை தவிர்ப்பது நல்லது. அலுவலக பணிகளிலே வீண் பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். மற்றவர்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையாலும் பிரச்சனைகள் உண்டு. கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, போன் மூலம் பொன்னான தகவல் வருகின்ற நாள். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கப் போகிறது. உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு உத்தியோகத்தில் செயல்படுவார்கள். இன்று நல்ல நாளாகவே உங்களுக்கு அமைகின்றது. சுப செலவுகளும் உண்டு. அதே நேரத்தில் விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுடைய காரியங்களை முடித்துக் கொடுக்க முன் வருவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். திடீரென சிக்கல்கள் வரலாம். சந்தித்த நண்பர்களாலும் சங்கடங்கள் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்தை விட்டு வெளியேறி பணிபுரிய நேரிடலாம். இருந்தாலும் கூட உத்தியோக உயர்வின் காரணமாகவோ ஊதிய உயர்வின் காரணமாகவோ அங்கனமான ஒரு வாய்ப்புகள் வந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடலாம். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 2ல் ராகு இருப்பதனாலே தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் வாக்குவாதங்களை தவிர்த்தால் வளர்ச்சி கூடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.